ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பவி. இன்றைக்கி பருப்பு பாயாசம் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் 3/4 டம்ளர் பச்சை பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 3/4 டம்ளர் பருப்புக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். நான் ஒரு 3 இல்லை 4 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போடுறதுனால டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுக்கும்போது வெல்லத்தில் இருக்க கல்லாம் அதில் நின்றுடும். சூடு பண்ணி ஊற்றுறதுனால சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதை நம்ம வடிகட்டி அந்த பச்சை பருப்பு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நல்லா குழைய மசிச்சுக்கோங்க. இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 ஏலக்காயை நான் நுணுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நெய் பிடிக்கணும், நெய் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி போட்டுக்கோங்க. நான் நெய் ஆட் பண்ணலை. நெய் பிடிக்காதவங்க இப்படியே சாப்பிட்டிங்கனாலே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.